La 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 li, la la la. La 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 li, la la la. La 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 la. La 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 li, la la la. La 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 li, la la. எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஆயுஷ் கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில் வந்து முடிய போது 7th அக்டோபரோட கடைசி டேட். ஸோ யாரெல்லாம் சாய்ஸ் ஃபில் பண்ணலையோ தயவு செஞ்சு சீக்கிரம் போய் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. அண்ட் தென் சாய்ஸ் லாக்குமே பண்ணிடுங்க. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை, எனக்கு எந்த காலேஜஸ் செலக்ட் பண்ணுறது, எப்படி செலக்ட் பண்ணுறது, அந்த ஆர்டர் வைஸ் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, சித்தா இருக்குது, ஆயுர்வேதா இருக்குது, ஹோமியோபதி இருக்குது, ஸோ இந்தெந்த காலேஜ் செலக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை அப்படின்னா, ஸோ வந்து நாம் வந்து மெம்பர்ஷிப் வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஜஸ்ட் 29 ருபீஸில். ஸோ அதில் ஜாயின் பண்ணிட்டு சித்தாக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கோம், ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ப்ரைவேட் காலேஜ் அப்படின்ட்டு. அண்ட் தென் வந்து ஆயுர்வேதாக்கும் தனியாக வீடியோ போட்டிருக்கோம், ஹோமியோபதிக்கும் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து கம்ப்ளீஷன் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு தான் கடைசி டேட். ஸோ 7th அக்டோபருக்குள்ளே நீங்கள் வந்து இதை ஃபினிஷ் பண்ணி தான் ஆகணும். ஸோ தயவு செஞ்சு கவர்மெண்ட் கோட்டாக்கு இப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டிருக்கீங்க. ஸோ கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் இப்போ ரவுண்ட் 1 கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா காலேஜஸ்மே சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் இல்லை நான் டாப் மார்க்கில் இருக்கேன், எனக்கு பர்டிகுலர் இந்த காலேஜே வேண்டான்னு தோணுது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அந்த காலேஜ் வந்து எடுக்கணும். இந்த காலேஜில் போய் சீட் கிடைச்சுன்னா போய் சேரவே மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. தாராளமாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். காலேஜஸ் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டேன், எல்லா காலேஜஸுமே சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி எனக்கு எந்த காலேஜ் கிடைச்சாலுமே எனக்கு வந்து பிரச்சனை இல்லை, நான் போய் ஜாயின் பண்ணிடுவேன் அப்படின்னா ஸோ எல்லாமே நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. இருக்கிற 38 காலேஜுமே யாருனாலுமே சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து கடைசி ரேங்க் இருக்கிற வரைக்கும் யாருனாலும் எல்லாருமே வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். நோ இஷ்யூஸ். ஓகேங்களா? இல்லை எனக்கு சித்தா சீட்டு மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் சித்தா காலேஜஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தரணும். அதுல வந்து சித்தால கவர்மெண்ட் தான் எனக்கு வேணும் அப்படின்னா ஸோ கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு 2 காலேஜஸ், அதை மட்டும் தான் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். இல்லை சித்தால வந்து பிரைவேட் காலேஜஸும் கிடைச்சாலும் எனக்கு பரவாயில்ல, நான் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னா ஸோ சித்தால இருக்க பிரைவேட் காலேஜஸ். ஸோ அதே மாதிரி தான் ஹோமியோபதியில் இருக்க கவர்மெண்ட் காலேஜஸ் சேர்ந்தா அது மட்டும் தான் சேருவேன், வேறு எந்த காலேஜுமே நான் போய் சேர மாட்டேன் அப்படின்னா அதை மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. அப்புறம் ப்ரைவேட் காலேஜஸ் சேர்ந்துச்சுன்னா ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கு என்ன கோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், இந்த காலேஜ் நான் போய் சேர மாட்டேன் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் காலேஜ் ப்ரிஃபரன்ஸும். இப்போ வந்து சில பேருக்கு வந்து ஸோ சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி 3மே ஈக்குவல் தான். ஸோ இதில் எந்த கோர்ஸ் வேணாலும் கிடைச்சா நான் போய் சேர்ந்துப்பேன், ஆனால் பர்டிகுலர் காலேஜ் மட்டும் நான் போய் சேர மாட்டேன் அப்படின்னு சில பேருக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த காலேஜஸ்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது உங்களோட சேஃப்டி ஆக்சுவலாக. ஸோ அடுத்த வர சீட்ஸ்க்கு, ஸோ அடுத்த வர பர்சனுக்குமே அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ 10ஆம் தேதி ரிசல்ட்டு. இப்போ வந்து 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில் வந்து கடைசி டேட். ஸோ நாளைக்கு வந்து சாய்ஸ் ஃபில் ஆக போகுது ரவுண்ட் 1ல. 7.5 ரிசர்வேஷனில் சீட் கிடைக்காதவங்க தாராளமாக இந்த ஜென்ரல் கோட்டாவில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் வந்து கம்ப்ளீஷன் பண்ணலாம். இந்த கோட்டாவில் வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் உங்களுக்கு வந்து சீட் கிடைச்சிச்சுன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் 15,000 இருக்கும். இதே வந்து ப்ரைவேட் காலேஜஸில் உங்களுக்கு வந்து சீட் கிடைச்சிச்சு அப்படின்ட்டுனா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து 1.5 lakhs. அண்ட் தென் ஹாஸ்டல் ஃபீஸ் இந்த மெஸ் ஃபீஸ்லாம் ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அந்த ஏரியாவை பொறுத்து, அந்த வாட்டர் ஃபெசிலிட்டிஸை பொறுத்து, இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு ஃபெசிலிட்டிஸை பொறுத்து ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து மாறும். டியூஷன் ஃபீஸ் எப்பவுமே 1.5 lakhs தான் ஆக்சுவலாக சொல்ல போகிறோம். ஸோ இப்போ வந்து கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸோ கவுன்சிலிங் ப்ராசஸிங் ஃபீஸை பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு நம்ம வந்து சாய்ஸ் ஃபில் அந்த லாக் வந்து எடிட் ஆகும். ஸோ 5,000 rupees நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 5,000 rupees பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம காலேஜஸ். ஸோ நமக்கு எந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் லெவல் தான் ஆக்சுவலாக நாம் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறோம், நமக்கு எந்த காலேஜஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் லெவல் பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இருக்க போகுது. ஸோ வந்து நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக சொல்லிட்டு ஃப்ரெண்டு போடுறான், நானும் போடுறேன், எங்கள் வீட்டில் சொன்னாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு உண்மையிலே அந்த காலேஜ் போய் சேரணும்னு விருப்பம் இருக்குது, கண்டிப்பாக நான் போய் அந்த காலேஜில் போய் சேர்ந்துருவேன், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, நீங்கள் விசாரிச்ச அளவுக்கு ஸோ இது மேனேஜபிள் தான் அப்படின்ட்டு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோ இல்லாட்டி வந்து ஃபேமிலி சுச்சுவேஷனோ டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இது ஓகேவா, ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சூஸ் பண்ணுங்க தயவு செஞ்சு. அவன் சூஸ் பண்ணுறான், நான் சூஸ் பண்ணிட்டேன், அவன் அப்படி பண்ணு, ஸோ அதனால நான் வந்து இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மற்றவங்கள ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் உங்களோட லைஃப் ஆக்சுவலாக இதுதான் உங்களை அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு உங்களை வந்து உங்கள் லைஃப் டிசிஷன் ஆக போகுது. ஸோ அடுத்த 5 years உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலேஜ் லைஃப் ஸ்டைல் தான் மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அடுத்த 5.5 years அப்படின்னு நம்ம தான் சொல்லும்.
ஸோ வந்து காலேஜ் சூஸிங்கிறது கெரியர் வைஸ் படி நல்லா நல்ல கெரியர் காலேஜாக போனீங்கன்னா, ஸோ உங்களுக்கு கெரியர் வைஸாக நல்லா வந்து குட் டாக்டராக வந்து கொண்டு போவாங்க. இல்ல அப்படின்ற போது, ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அந்த காலேஜ்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத பொறுத்து தான் நம்ம வந்து ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஒரு டாக்டரா நம்ம வந்து வெளியே வர முடியும் ஆக்சுவலா சொல்லப்போனா. சில பேத்துக்கு இன்னொரு ஒரு மித்து ஒண்ணு இருக்கு ஆக்சுவலா சொல்லப்போனா. கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சாதான் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். பிரைவேட் காலேஜ்ல கிடைச்சா பிரைவேட் வேலை கவர்மெண்ட் டாக்டர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்து இருக்கு. அப்படிலாம் கிடையாது. நீ கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சோ, பிரைவேட் காலேஜஸ்ல படிச்சோ சரியா? நீ அந்த கோர்ஸ்க்கு உண்டான காலேஜ்ல நீ யூனிவர்சிட்டிஸ் எக்ஸாம பாஸ் பண்ணி வெளியே வந்து டாக்டர்ன்னு ஆகிட்ட அப்படின்னா, நீ டாக்டர் தான் ஆக்சுவலா. நீ கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சா, பிரைவேட் காலேஜஸ்ல படிச்சாலும் யாரும் வந்து கேட்க மாட்டாங்க ஆக்சுவலா சொல்லப்போனா. ஸோ அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் த லா நீ வந்து மறுபடியும் எம்ஆர்பி எக்ஸாம் எழுதி, ஸோ எல்லாருமே வந்து யாரெல்லாம் அந்த வருஷத்து டிகிரி முடிச்சிருக்காங்களோ, ஸோ அவங்களால எம்ஆர்பி எக்ஸாம் எழுதி நாம வந்து இந்த மாதிரி தான் நீட் மூலமா மறுபடியும் எக்ஸாம் எழுதி அதில் யார் ஃபர்ஸ்ட் மார்க்லேருந்து கடைசி மார்க் எத்தனை சீட் வேகன்சியை பொறுத்து அப்படி ஃபில் பண்ணுவாங்க ஆக்சுவலாக சொல்ல போனா. ஸோ இதுதான் ஒரு மித். என்ன அப்படின்னா இது ஒரு மித் எல்லாத்துக்குமே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டா எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் இப்போ ரவுண்ட் 1 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அதுக்கு அடுத்தது வந்து ரவுண்ட் 1 முடிச்சு கொஞ்சம் டேஸ் கழிச்சு மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஆல் இண்டியாவுக்கும் ரவுண்ட் 1 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரவுண்ட் 2வும் ரவுண்ட் 1ம் பேரலா போறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. AA-CCCலுமே ஆக்சுவலா அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து சீட் மேட்ரிக்ஸ் சித்தாக்கு வந்து சீட் மேட்ரிக்ஸ் 380 அந்த மாதிரி இருக்கு. ஹோமியோபதிக்கு இதை விட அதிகமா சீட் மேட்ரிக்ஸ் 440 அண்ட் தென் வந்து ஆயுர்வேதாக்கு 220 அந்த மாதிரி சீட் மேட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து இந்த காலேஜை வச்சு நம்ம வந்து பார்க்கும்போது காம்படிஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு நமக்கு இந்த லெவலில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா லாஸ்ட் இயர் வரைக்குமே ஆஃப்லைன் கவுன்சிலிங் ஈஸியா நீ பாஸ் மார்க் எடுத்திருந்தாவே நிஜமாலுமே கவர்மெண்ட் கோட்டாக்கு நான் சொல்ல போனா பாஸ் மார்க் ஒரு 113 கடைசி மார்க்ல 113 தான். பிசி எம்பிசி நிறைய பேர் பாஸ் மார்க்லயே சீட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க போன வருஷம். இந்த வருஷம் ஆன்லைன் கவுன்சிலிங் எல்லாமே வந்து கையில ஆக்சுவலா சொல்ல போனோம். ஸோ வந்து எல்லாமே கொஞ்சம் ஈஸியஸ்ட் ப்ராசஸ் கூட. அதனால வந்து மேக்ஸிமம் காம்படிஷன் லெவல் கண்டிப்பா அதிகமா இருக்கும். கவுன்சிலிங்குமே சீக்கிரம் ஆரம்பிச்சுட்டாங்க. அது முக்கியமா சொல்ல வேண்டியது. ஸோ கவுன்சிலிங் சீக்கிரம் ஆரம்பிச்சா நிறைய பேர் வந்து போய் அப்ளை பண்ணி நம்ம வந்து சீட் எடுக்கணும் தான் பார்ப்பாங்களே தவிர்த்து ஸோ காம்படிஷனுக்கு குறைச்சலாம ஹெவி காம்படிஷனா இருக்க போகுது அப்படின்றது எனக்கு வந்து 7.5 ரிசர்வேஷன்லேயே வந்து தெரிஞ்சிச்சு ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் நமக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் ஸோ 2025 இருக்கும்போது கண்டிப்பாக ஹெவி காம்படிஷன் இருக்க தான் செய்யும். ஸோ பீக் கட் ஆஃப்ல இருக்கவங்க கண்டிப்பாக வந்து சீட்ஸை வந்து அலாட் ஆகி அவங்க வந்து சீட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகமாக தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். நீங்கள் தைரியமாக அந்த சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து சொன்ன மாதிரி தான் கவர்மெண்ட் அண்ட் ஆல் இண்டியா எல்லா கோட்டாவுக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஏதாவது இந்த ஒரு கோட்டாவில் நமக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணி அதுல இருந்து சீட்ஸ் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் எல்லா கோட்டாவுக்கும் அப்ளை பண்ணி கரெக்டாக அந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸாக அந்த கவுன்சிலிங் ஃபார்மேட்டை நம்ம வந்து எப்பயுமே நம்ம வந்து வெப்சைட்டை வந்து டெய்லி ரெகுலர் வெப்சைட் ஃபாலோ அப் இல்லைங்க. ஆக்சுவலா அதுதான் மேஜர். ஒரு நாளைக்கு 2 டைமாவது www.tnavuselection.org என்ற அஃபிஷியல் வெப்சைட்டை போய் பாருங்க. ஸோ மார்னிங் அந்த நீ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி அப்டேட் நம்ம வந்து ஆயுஷ்க்கு ஏதாவது அப்டேட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து தெரியும். ஸோ ரிசல்ட் வரட்டும். நாளைக்கு கடைசி டேட். சாய்ஸ் ஃபில் பண்ணாதவங்க போய் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. சாய்ஸ் லாக்மே பண்ணுங்க. நாளைக்கு ஈவினிங் சாயந்தரம் 5 மணிக்குள்ள இந்த ஆப்ஷன் வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஸோ கவுன்சிலிங் ப்ராசஸிங் மேக்ஸிமம் நம்மளோட வேலை முடிய போகுதுன்றது அர்த்தம் மாதிரி. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு கூட கடைசி டேட் 7th அக்டோபரோட கொடுத்துருக்காங்க. 29 செப்டம்பர்லேருந்து 7th அக்டோபர் வரைக்கும் இவங்க வந்து டைம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து நாளைக்கு வந்து கடைசி டேட் முடிய போகுது. தயவு செஞ்சு வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணாதவங்க போய் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. இந்த வீடியோ எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியும் அத்தனை பேருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஆயுஷ்ல வந்து சேர்ந்துருக்காங்க இல்லை வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ்ல எல்லாத்துக்கும் சித்தா ஆயுர்வேத ஹோமியோபதியில் வந்து அவங்க வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ தாராளமாக வந்து ஷேர் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ நிறைய பேருக்கு வந்து போகிறது மூலிமா நிறைய வந்து அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் அண்ட் தென் வந்து இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நிறைய இருக்குது. ரிசல்ட் 15ஆம் தேதி வரப்போகுது. ஸோ அந்த 15ஆம் தேதியில் நாம் வந்து யார் யாருக்கு எந்த அளவுக்கு கட் ஆஃப்ல வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன். அண்ட் தென் தட்ஸ் இட். டாடா பை பை.